வாழ்க வளமுடன். உலகில் தோன்றி வாழும் ஜீவன்களின் முழுமையானதும் நிறைவானதுமான ஜீவன் மனித இனமே. அப்படி என்ன புதுமையும் சிறப்பும் என்றால், இயற்கையின் இரகசியத்தை உள்ளடக்கிய மூலத்தின் உண்மையை உணர்த்திடக்கூடிய மனதைக் கொண்டவன், அந்த மனதில் இதமான தன்மையையும் கொண்டவன். அத்தகைய உண்மையை விளக்கும் வகையிலேதான் மனம் பிளஸ் இதன் என்று சொல்லக்கூடிய மனிதனாக மாறியிருக்கிறான் என்பதே விளக்கமாகும். அத்தகைய மனதை அவன் முழுதாக அறிந்து கொண்டானா என்பதும் மிகப்பெரிய கேள்வியாகும். அந்த மனதின் மகத்தான உண்மை ஒன்று என்ன? மனிதன் பரிணாமத்தின் வழியாக பெற்ற 5 புலன்கள் வழியாகவே இன்பமும் அந்த இன்பத்தின் நிலையில் பாதிக்கப்பட்டால் துன்பத்தையும் அனுபவிக்கிறான். அத்தகைய அனுபவ உணர்வுகளை 5 புலன்கள் வழியாக பெறுவதற்கு மனமே உறுதுணையாக இருக்கிறது. மனம் என்றொன்று இல்லை எனில் மனிதனுக்கு 5 புலன்களினால் உண்டாகும் உணர்வுகளும் கிடைத்திடாது என்பதே உண்மை. மேலும் முக்கியமாக இந்த மனித மனம் நுணுகி நிற்கவும் செய்யும், விரிந்து நிற்கவும் செய்யும். அதோடு அந்த மகத்தான உண்மையை ஒரு காட்சி வழியே இங்கே தெரிந்து கொள்வோமா? அதுதான் மனமே மயிலாக மாறும் அற்புதமாகும். மயில் ஒன்றை பார்க்கிறீர்கள். அதன் தோற்றம் அழகு, தோகை விரித்தாடும் நிலை, அதன் அற்புத நடனம், இவை அனைத்தும் கண்களால் பார்த்து இன்பமடைகிறீர்கள். சிறிது நேரம் கழித்து உங்கள் கண்முன் ஆடிய மயில் வேறெங்கோ பறந்தும் போய்விட்டது. அந்த மயில் அங்கே உங்கள் முன் இல்லவே இல்லை. ஆனால் சற்று முன் இங்கே என்ன இருந்தது என்று இப்பொழுது கண்மூடி நினைத்து பார்த்தால் அந்த மயிலின் தோகை விரித்தாடும் காட்சி உங்களுக்குள் நிகழ்கிறதே. உண்மைதானே? அதே இன்ப அனுபவம் கிடைக்கிறதே. இப்பொழுது ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளலாமா? இதோ அந்த மயில் உங்களுக்குள் வந்தது எப்படி? கண்ணால் பார்த்தது காட்சியானது. இதென்னாயா பெரும் அதிசயம், அப்படித்தாயா ஆகும் என்று பதில் சொல்லுவீர்கள். ஆனால் உண்மை என்ன? ஆராய்ந்து பார்த்தால் உங்கள் மனமே இப்பொழுது மயிலாக மாறி உங்களுக்குள்ளாக அதே தோற்றத்தை உருவாக்குகிறது. அதையே நீங்களும் மீண்டும் மீண்டுமாக ரசிக்கிறீர்கள். மேலும் எப்பொழுது நினைத்தாலும் இந்த மயில் உங்களுக்குள் நடனமாடும். ஆம், நம்முடைய மனம் அந்த மயிலைப் போலவே வடிவம் எடுத்துக்கொண்டது. தனக்குள்ளே கண்ணால் பார்த்தபடியே காதால் கேட்டபடியே காட்சி வடிவமாகவும் ஒலி வடிவமாகவும் பதிந்தும் கொண்டது. ஒரு நிகழ்கால நவீன கேமரா வழியான ஒலி பதிவு போலவே. ஆம், உங்கள் கைபேசி வழியாகவும் அதை செய்ய முடியுமே. அதை போலவே உங்கள் மனம் தானாகவே பதிவு செய்து கொள்கிறது. முக்கியமாக நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட இது மனம் செய்யும் அற்புதம். இதுபோலவே நாம் கண்களால் பார்க்கும் எப்பொருளும் எதுவும் எவரும் கூட மனதால் வடிவமெடுத்தே உணர்கின்றோம். இதுவே நம் மனதின் மகத்தான உண்மையாகும். இன்னொரு கூடுதல் தத்துவ உண்மையையும் அறிந்து கொள்வோமா? மனம் பார்க்கின்ற பொருள், காட்சி, ஒலி, சுவை, மனம் மட்டுமில்லாமல் அதனோடு கூடவே அப்பொருளின் தன்மையும் குணமும் நமக்கு வந்துவிடும். அதுபோலவே எந்த ஒரு பிற மனிதரை பார்த்தாலும் கூட, பேசினாலும் கூட அவரின் தன்மையும் குணமும் நமக்குள் வந்துவிடும். அதையே நாம் நம்மிடையே பிரதிபலிக்கவும் செய்கிறோம். எனவே மனமானது வடிவம், தன்மை, குணம் ஆகிய 3ஐயும் பெற்று பதிந்து அதை தகுந்த காலத்தில் பிரதிபலிக்கவும் செய்யும். அதனாலேயே மனம் ஒரு அற்புதமாகிறது. வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.